அண்ணாமலை எவ்வளோ பெரிய பாத யாத்திரை நடத்தினார். அந்த பாத யாத்திரைனால அவருக்கு எவ்வளோ பேர் கிடைச்சது. இந்த மக்கள்லாம் 10 தொகுதியில் இப்போ அண்ணாமலை பாத யாத்திரை நடத்தின ஓட்டெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விழுகுமா? விழுகவே விழுகாது. ஏற்கனவே நான் பல தடவை எச்சரிக்கை கொடுத்தேன் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்தீங்கன்னா விஐபி நிற்கிற தொகுதியை கொடுக்காதீங்க. அந்த விஐபிங்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு தோற்றுருவாங்க. அதுக்காகவே பெரிய பெரிய விஐபி நிற்கிற தொகுதியெல்லாம் கேட்டு வாங்குவாங்க. அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். உதயநிதி ஸ்டாலின் தொகுதியை கேட்டு வாங்கினது, மத்திய சென்னை தயாநிதி மாறன் தொகுதியை கேட்டு வாங்கினது, அதுக்கப்புறம் இங்கே பெரியசாமி தொகுதியை கேட்டு வாங்கி தோத்தது, இதெல்லாம் சொன்னேன். இந்த எலெக்ஷனில் இப்போவே நான் சொன்னேன், அரக்கோணத்தை கேட்பாங்க, கொடுக்காதீங்க. இங்கே ஜெகத்ரட்சகன் நிற்பார், அந்த தொகுதியத்தை வாங்கி தோப்பாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. மத்திய சென்னையை கொடுக்காதீங்க, இங்கே தயாநிதி மாறன் நிற்பாருன்னு சொன்னேன். ஸ்ரீபெரும்புதூர் டிஆர் பாலு நிற்பார், விஐபி தொகுதியை கொடுக்காதீங்கன்னு கரெக்டாக அந்த 3 தொகுதியும் கேட்டு வாங்கிட்டாங்க.